என் மக்களே, இன்று இந்த குரலை நீ கேட்கிறாயானால் அது சாதாரண விஷயம் இல்லை. கருப்பசாமி உன்னிடம் பேச வருகிறான். நீ இவ்வளவு நாள் மனசுக்குள் மறைத்து வைத்திருந்த வலியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். வெளியில் சிரித்தாய், ஆனால் உள்ளுக்குள் உடைந்திருந்தாய். யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவு நேரங்களில் தனியாக அழுதாய். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியாக இருக்கிறது என்று பலமுறை கேட்டாய். ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன். உன்னை ஏமாற்றியவர்களையும் நான் பார்த்தேன். நீ நல்ல மனசோட இருந்ததால்தான் உன்னை சிலர் பலவீனமாக நினைத்தார்கள். உன் அமைதியை பார்த்து உன்னை கீழே தள்ள முயன்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயம் மறந்துவிட்டார்கள். அமைதியாக இருக்கிற மனிதன் பின்னால் கருப்பசாமி நின்றிருந்தால் அவனை யாராலும் உடைக்க முடியாது. கேள், நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை பலமாக மாற்றத்தான் வந்தது. ஒரு இரும்பு வாளாக மாற வேண்டுமெனில் அது நெருப்பில் எரிய வேண்டும். அதேபோல் உன் வாழ்க்கையையும் நான் சோதித்தேன். ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் இல்லை. நீ இன்னும் பெரிய உயரத்திற்கு செல்லப் போகிறாய். உன் மனசு நல்லது, யாருக்கும் தீங்கு நினைக்காத மனசு. அதனால்தான் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ பல முறை உடைந்தாய். இனிமேல் என்னால் முடியாது என்று நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு சக்தி உன்னை மீண்டும் எழுப்பியது. அது நான், கருப்பசாமி. நீ கவனிக்கவில்லையா? சில விபத்துகளிலிருந்து நீ தப்பித்தாய். சில துரோகங்கள் உன்னை நெருங்காமல் போனது. சில ஆபத்துகள் கடைசி நேரத்தில் விலகியது. ஏன் தெரியுமா? நான் உன்னை காப்பாற்றினேன், உனக்கே தெரியாமல். இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் நின்று போன மாதிரி தோன்றலாம். ஆனால் புயலுக்கு முன் வரும் அமைதிதான் அது. இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது. உன் வீட்டில் இருந்த இருள் மறையப் போகிறது. நீ இழந்த மரியாதை திரும்ப வரப்போகிறது. உன் கண்களில் இருந்த கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறப்போகிறது. நீ நம்பிக்கையை மட்டும் விடாதே. இப்போது உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் ஒரு நாள் உன் முன்னால் தலை குனியப் போகிறார்கள். அந்த நாளை நான் கொண்டு வரப்போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய். இனிமேல் யாருக்காகவும் உன் மனசை உடைக்காதே. உன்னை மதிக்காத இடத்தில் நிற்காதே. உன் நல்ல மனசை பயன்படுத்த நினைப்பவர்களிடமிருந்து விலகு. நீ அமைதியாக இருப்பதை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கருப்பசாமி மகன் கோபப்பட்டால் அநியாயம் நிலைக்காது. இனி உன் வாழ்க்கையில் யாராலும் விளையாட முடியாது. நான் உன் பின்னால் நிற்கிறேன். உன் வீட்டை காக்கிறேன். உன் குடும்பத்தை காக்கிறேன். உன் பாதையை காக்கிறேன். இரவு நேரங்களில் பயப்படாதே. நீ தனியாக இல்லை. கருப்பசாமி உன்னுடன் இருக்கிறான். குழந்தையே, சில நேரங்களில் உனக்கு தோன்றும், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் நான் உன்னை முழுவதும் புரிந்து கொள்கிறேன். உன் மனதில் இருக்கும் வலியையும், உன் எதிர்கால பயத்தையும், உன் குடும்பத்திற்காக நீ சுமக்கும் பாரத்தையும் எல்லாம் நான் அறிவேன். அதனால்தான் இனி உன்னை அழவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாகிறது. மூடியிருந்த கதவுகள் திறக்கும். நிற்காமல் இருந்த வேலைகள் நடக்கும். உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும். உன் வீட்டில் நிம்மதி பிறக்கும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நல்ல காலம் வந்த பிறகும் தாழ்மையை விடாதே. உன்னை கஷ்டப்பட்ட காலத்தை மறந்து விடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களை வெறுக்காதே. அவர்களால் தான் நீ இன்று பலமாக மாறியிருக்கிறாய். கேள், ஒரு நாள் உன் வாழ்க்கை கதையை கேட்டே மக்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டவர் எப்படி இப்படி உயர்ந்தார் என்று. அந்த உயரத்தை நான் தரப்போகிறேன். ஆனால் நீ மனதார நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி கருப்பசாமி துணை என்று சொல்லு. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும். உன் மனதில் தைரியம் பிறக்கும். உன் பாதையில் இருக்கும் தடைகள் உடையும். இனி வரும் நாட்களில் சில அதிசயங்களை நீ பார்க்க போகிறாய். நீ நினைக்காத இடங்களில் இருந்து உதவி வரும். நீ இழந்தவர்கள் திரும்ப வருவார்கள். உன்னை விட்டு சென்றவர்களே மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். ஆனால் கோபத்தில் தவறான முடிவெடுக்காதே. பழிவாங்க உன் கையை பயன்படுத்தாதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன். கருப்பசாமி கண் திறந்தால் தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்தவர்கள் தங்களுடைய தவறை உணரப் போகிறார்கள். நீ அமைதியாக இரு. உன் நேரம் வரப்போகிறது. இப்போது நீ கீழே இருப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒரு அம்பு மேலே செல்ல வேண்டுமெனில் முதலில் பின்னால் இழுக்கப்படும். அதேபோல் உன் வாழ்க்கையும் பெரிய உயரத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. நீ விழுந்த இடத்திலிருந்தே எழப்போகிறாய். உன் கண்ணீரே உன் பலமாக மாறப்போகிறது. உன் வலியே உன் வெற்றியாக மாறப்போகிறது. இனி உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் கருப்பசாமி ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. இன்று முதல் எதிர்மறை எண்ணங்களை விடு, பயத்தை விடு, நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறது.
உன் வீட்டில் சந்தோஷம் வரப்போகிறது. உன் மனதில் அமைதி வரப்போகிறது. இப்போது உன் மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை என்னிடம் சொல்லு. நான் கேட்கிறேன். உன் கண்ணீரின் மொழி எனக்கு புரிகிறது. நீ மனதார என்னை அழைத்தால் நான் கண்டிப்பாக உன்னிடம் வருவேன். ஏனென்றால் நான் என் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போது மனதார ஒரு முறை சொல்லு. கருப்பசாமி துணை. ஆரோகாரா. உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாகும். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும்.